ஹலோ தம்பி தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? விசேஷமாய் 10th எழுத போகிற தம்பி தங்கச்சி ரொம்ப பயந்து போய் ரொம்ப நர்வஸாக பேனிக் ஆகிருக்கீங்களா? பயப்படாதீங்க. எவ்வளோ படிக்கிறேன், எவ்வளோ மக்கப் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஒன்றுமே மெமரியில் கொண்டு வர முடியலன்னு சொல்லி பயந்துருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறேன். ஒருவேளை எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு பயமாக இருக்குது, என்னை யாருமே மோட்டிவேட் பண்ணல, மார்க் வரலைன்னா அவ்வளோதான் மிரட்டுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு பயந்து போயிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இன்றைக்கி பைபிளிலேருந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. பைபிளில் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசப்பா தான் இந்த உலகத்தை படைச்சார், நம்மளை படைச்சார், ஞானத்தை கொடுத்தார், அறிவை, புத்தியை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாக வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை தவிர தோல்வியே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தவிர தோல்வி கிடையாது. அப்போது இந்த ஆண்டவர் உங்களுக்கு துணையாக வரணும்னா இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தம்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல் நாள் அவங்க வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்துருச்சு. ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு. அதன் முதல் நாள் அவனால் படிக்க முடியல, அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனால் அன்றைக்கி திடீர்னு இதே வசனம் அவங்க வீட்டுடைய கேலண்டரில் இருந்தது, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு. அவன் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதினான். அந்த துயரத்திலும் அவன் என்ன பண்ணான், பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தான். அதே போல் நீங்கள் பயந்து போயிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு. அந்த தம்பி ஜெபிச்சது போல் இப்போ நம்மளும் ஜெபிக்க போகிறோம். பயப்படாதீங்க, இன்றைக்கி இரவு நல்லா படிங்க, ஒரு 5 to 6 hours நல்லா தூங்குங்க, மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்கள். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, யாரும் உங்களை சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை சப்போர்ட் பண்ண போகிறாரு, ஏசப்பா உங்களுக்கு கைட் பண்ண போகிறாரு, ஏசப்பா உங்களுக்கு விஸ்டமும் நாலேஜும் கொடுக்க போகிறாரு. அந்த ஏசப்பா நிச்சயமாக உங்கள் கூட எக்ஸாம் ஹாலில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உங்கள் கூட இருந்து உங்களை கைட் பண்ண போகிறாரு. அப்போது நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் இப்போ இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நல்ல ஆண்டவரே ஏசப்பா, இந்த இரவு நேரத்தில் எக்ஸாம் எழுத போகிற தம்பி தங்கச்சி எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 10th அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் ஆண்டவரே. இந்த எக்ஸாம் எழுத போகிற ஒரு பிள்ளையும் தோல்வி அடையக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சென்டம் எடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தம்பி தங்கச்சி, ஆண்டவராக இயேசு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக இந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் தைரியப்படுத்தி நாளை தினத்தில் இந்த எக்ஸாம்ஸில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆல் தி பெஸ்ட்.